இந்த மாரி நான் தங்கச்சி கேரக்டர் தங்கச்சி கேரக்டர் நல்லா இருக்கு. நான் படம் சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. நான் படம் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அருண் விஜய் சார் செம்மையா இருக்கு. நான் படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். தங்கச்சி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. பாலா சார் ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி வேற என்ன சொல்ல வந்திருக்காரு? அவரோட எப்பவுமே நல்லா சூப்பரா டைரக்ட் பண்ணுவாரு. எப்பவுமே நல்லா சூப்பரா இருக்கும். அவரோட பாலா சார் படமே எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கும். இவரும் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்குக்கா படத்துல? சூப்பரா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு? அட்டகாசமா இருக்கு. அண்ணாவுடைய நடிப்பு சூப்பர். சூப்பரா இருக்கு படம். என்ன பிடிச்சிருக்கு? என்ன எமோஷன் கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? நீங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசியிருந்தா கூட அந்த அளவுக்கு அவர் ரீச் ஆயிருப்பாருன்னு என்னன்னு தெரியல. அந்த ஆக்டிங் மூலியமா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் ஒரு இது வருது. ஓகே இல்ல இல்ல படம் எப்படி சார்? படம் சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்ல வந்திருக்காங்க? இல்லை, நல்ல ஒரு கருத்து. ஊனமுற்றோர்களை வந்து சில பேர் தப்பான பார்வைகளில் பார்க்குறாங்க. அதை வந்து சார் தட்டி கேட்குறாங்க. அது ஊனமுற்றோருக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். எங்களையும் இந்த மாதிரி ஒரு நினைக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி அது ஒரு பழிவாங்க படம். நல்ல படம். பாலா சார் சூப்பராக எடுத்திருக்காரு. விஜய் சாரோட ஆக்டிங் வந்து ஆக்டிங் வேற லெவல். பேசாட்டு காது கேட்காட்டினாலும் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க கதையில? என்ன சொல்லிருக்காங்க? இது கிரைம் சப்ஜெக்ட் தான். அது கிரைம்னா மக்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண் வன்கொடுமை இருக்கு இல்லைங்களா, பார்வையற்றோர் இந்த மாதிரிலாம் அந்த சொல்லுவாங்க மனநல காப்பவங்கலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நடக்கிற சப்ஜெக்டாக வந்து. அருண் விஜய் சாரோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்கு இந்த படத்துல? அருண் விஜய் சார் வந்து எக்ஸ்ட்ராரியாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு சார். கடைசி சீனில் என்ன அள வச்சிட்டாரு. அது 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 உண்மை. அது 100%. இது வந்து பேட்டி கொடுக்கணுன்றதுக்காகவோ இல்லை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நான் பாலா சார் படன்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம சேது பார்த்த சின்ன வயசு ஆடியன்ஸ் நான். சரி பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார்ல, அளவைப்பேன்னு சொல்கிறாரு. சத்தியமாக அள வச்சிட்டாரு. நான் எந்திரிச்சு அவர் மேலே நிற்கிறாரு. நாங்கள் கை காட்ட கூட எனக்கு அந்த சந்தோஷம் மனசில் துக்கம் இருந்துச்சுன்னா சந்தோஷம் எப்படி வரும்? அவரை பார்த்து நம்மளை சார் அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு வரல. நேரடியாக பார்க்குறோம். அவர் சொல்கிறது கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா என் மனசில் துக்கம் இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டார் ஒரு லாஸ்ட் சீனை. அப்போ எப்படி நம்ம சந்தோஷப்படுத்த முடியும்? அப்படி வெளியே வந்து மூஞ்சி கழிச்சு வெளியே பண்ணிட்டேன். இல்லை சார், இது வந்து இவர் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாத கேரக்டர் பண்ணியிருக்காரு இதில். அதுக்கு வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. இது வேற மாதிரி பண்ணியிருக்காரு. இவருடைய ஜானரில் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். சாங் ஒரு 3 சாங். ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மெலோடி சாங் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா பின்னி எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. சாம்சங் நல்லா இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அது கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க யார் பேர் தெரியல எனக்கு. இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கச்சி கேரக்டர் ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. என்ன சொல்ல வராங்க? இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளி நடந்த ஒரு இது. அந்த மாற்றுத்திறனாளி நடந்து நம்ம மனசில் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாற்றுத்திறனாளியே அது அவருடைய வழி அதை போய்க்கிருக்காங்க. அதுதான் அந்த படம். நல்ல மெசேஜ் நல்லாயிருக்கும். அது இதுக்கப்புறம் அந்த சமூகத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுதான் ஒரு மெசேஜ். இப்போ அருண் விஜய் வந்து விக்ரம் வந்து பேசாமல் வச்சுருக்காரு. இது அருண் விஜய் பேசாமல் வச்சுருக்காரு. இது பார்ட் 2-ஆ இருக்கும். இல்லையா, பிதாமகன் ஜேர்னல் அது வேற. சூர்யா காம்போ பிதாமகன் அது வேற. இது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு போதை பொருள் அந்த மாதிரி காய்ச்சற ஒரு இதுக்காக அது போயிடும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ஒரு கொடூரம் தான் நான் சொல்றேன். மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ஒரு கெட்டதை அது ஒரு மாற்றுத்திறனாளியே நின்று போக்கி அதோட வழியை காமிக்கும் போது அவங்க சிஸ்டர் வந்து இறந்துறாங்க. ரொம்ப வழியோட தான் இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் டச்சில் கண்டிப்பாக அழுதுருவாங்க. மாற்றுத்திறனாளிகளை நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்திருக்கு. இல்லை, மாற்றுத்திறனாளி எங்க காட்டுமா கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களோட வழியும் காமிச்சிருக்காங்க. பாலா சாரோட எசன்ஸ் படம் ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா இருக்கு தெளிவா. ஃபர்ஸ்ட் ஹாப்ல லைட்டா இருந்தாலும் செகண்ட் ஹாப்ல செம்மையா பண்ணிருக்காரு. அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அருண் விஜய் பண்றப்போ கண்டிப்பா கண் கலங்கினேன். அந்த ஒரு சீனுக்கே கண்டிப்பா அவார்டு கிடைக்கும். பாலா சாரோட படத்துல வந்து இந்த வயலன்ஸ் இந்த படத்துல இருக்கா இல்லையா? செகண்ட் ஹாப்ல வயலன்ஸ் இருக்கு. அது பாக்குற மாதிரி இருக்கா இல்ல கொடூரமா இருக்கு? பாக்குற மாதிரி இருக்கு. ஆக்ஷன்லாம் கொடூரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணிருக்காரு. தூக்கி அப்படியே சொருவிட்டாரு அருண் விஜய். வேற லெவல். பயங்கரம். ஃபேமிலியே வந்து படம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் தெளிவா. குட்டீஸ்லாம் வந்து இது பண்ணலாம். எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அது பார்க்க வேண்டிய படம். சமூகத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது. இது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த படம் கண்டிப்பாக எடுத்து ரொம்ப நன்றி பாலாக்கு.
நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. உங்களுக்கு படம் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். எந்த மாதிரியான கதை? இந்த ஜென்ரேஷனுக்கு கேர்ள்ஸ்க்கு நிறைய அபியூஸ் நடக்குது பாத்தீங்களா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு மூவி தான் எடுத்திருக்காங்க. அருண் விஜய் கேரக்டர் எப்படி இருக்கு? அவங்க சூப்பரா டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவி, லவ் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரோல் செலக்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. பாலா சாரோட மற்ற படத்துல இருந்து இந்த படம் வந்து எவ்வளவு வேறுபட்டு? இல்ல எல்லாம் எனக்கு அது பெருசா இது டிஃப்ரெண்ட் தெரியல. எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் என்ன அள வச்சிருவாங்க, டச்சிங்கான ஒரு விஷயத்தை வைப்பாங்க. ஸோ அதே தான் இதுலயுமே இருந்துச்சு. அந்த பிளாட் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்போ அருண் விஜய் அவரோட கெரியர்ல இந்த படம் எவ்வளவு முக்கியமானது? உண்மையா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்கா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். நிறைய ஃபேன் பேஜ் ஆல்ரெடி இருக்கு. இது மூலமா கண்டிப்பா நிறைய ஃபேன் பேஜ் அவருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல நிறைய படம் கொடுப்பாங்கன்ட்டு நான் எமோஷனல் பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்குமே அந்த விஷயம் நிறைய லைஃப்ல நடந்திருக்கணும் போது ஒரு கேர்லா நான் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. படம் ஃபுல்லாகவே தாண்டி என்னன்னா அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த எமோஷனல் இருந்தது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நடக்கிற அந்த அபியூஸ். ஸோ இந்த விஷயம் யாருக்குலாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூவி கனெக்ட் ஆகி எமோஷனல் ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த கேர்ள்ஸுக்கு நடக்கிற அபியூஸ் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு முக்கியமான பிளாட்டா தான் வரும். இந்த படத்துல வந்து பாலா வந்து எவ்வளவு யூனிக்கா வந்து கொண்டு போயிருக்காரு நினைக்கிறீங்களா? இல்ல சேம் பிளாட்டா இருக்கா மற்ற படங்கள் மாதிரி? இல்லை நிறைய படம் வந்திருக்கு அபியூஸ் அந்த ரிலேட்டட் நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் அந்த டைப்புகள் தான் வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு மாதிரி. ஆனால் நடக்க தான் செய்யுது. எவ்வளோ படம் எடுத்தாலும் அந்த தவறு நடக்க தான் செய்யுது. ஸோ சட்டங்கள் கடுமையாக இருந்துச்சுன்னா ஸோ மூவியில் பார்க்குற அதே ரிவெஞ்ச் நேரில் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு? சாம்சிஎஸ் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வழக்கமான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருண் விஜய் பற்றி நிறைய இந்த நார்மல் படம் நடிப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்கு பாலா கூட? ஸோ அதான் நான் சொன்னேன். அவர் நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி பார்த்துருக்கேன், லவ் மூவிலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரோல் அவர் எடுத்து அந்த கேரக்டராகவே அவர் மாறி அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டர் வந்து அருண் விஜய் தான் செட் ஆயிருக்கும் இல்லை சூர்யா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்? இல்லை எனக்கு இவர் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது இமேஜினேஷன். ஏன்னா இப்போ இவர் சில இடத்துல லாக் ஆச்சுன்னா நம்ம சூர்யா சார் வச்சு இமேஜினேஷன் பண்ணலாம். எனக்கு இது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் போது நான் அதை பற்றி நான் யோசிக்கல. என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி தான் நான் யோசிச்சேன். மூவில ஸ்க்ரீன் பிளேல எங்க லேக் இருக்கு? எனக்கு பர்சனலாக அப்படி தான்